டியூப் தமிழ் வணக்கம். ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தை போர். நேற்று இரவு நடைபெற்ற தாக்குதல்கள் மிக முக்கியமான ஒரு திருப்பமாகவும் பேச்சுவார்த்தையில் சிக்கலாகவும் மாறியிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய படைகள் ஈரானினுடைய 4 முக்கிய இடங்களின் மீது தாக்குதலை நடத்தி இருக்கின்றன. முதலாவது ஈரானினுடைய ஆளில்லா விமானங்களை தயாரிக்கின்ற இடம் தொழிற்சாலை. இரண்டாவது ஈரானினுடைய ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருக்கின்ற ஆயுத கிடங்கு. மூன்றாவது ஈரானினுடைய ஏவுகணைகள் உற்பத்தி செய்கின்ற தொழிற்சாலை. நான்காவது ஈரானின் கோர்முஸ் நீரிணை பகுதி இருக்கின்ற கடற்கரை பகுதியை சேர்ந்த முக்கியமான நகரம். இந்த 4 இடங்களிலும் அமெரிக்கா குண்டு வீசி தாக்கியது. எதற்காக குண்டு வீசினார்கள்? ஒரே பதில், நேற்று சிங்கப்பூர் கொடியை தாங்கி வந்த எவர் லவ்லி சரக்கு கப்பலின் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக அமெரிக்கா கூறியிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜேடி வேன்ஸ் சற்று முன்னர் கூறுகின்ற பொழுது, நமக்கும் ஈரானுக்கும் இடையே பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நமக்குள் அதிருப்தி இருக்குமாக இருந்தால் தொலைபேசி எதற்காக இருக்கின்றது? இந்த பிரச்சனை நமது கட்டுப்பாட்டை மீறி சென்றிருக்கின்றது என்று கூறினால் அதை பேசி தீர்த்து கொள்ளலாமே, அல்லாமல் இப்படியான தாக்குதலை நடத்துவதன் மூலமாக வன்முறை பாவிக்க கூடாது. வன்முறையை நீங்கள் பாவிப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு விளங்கிய மொழியில் வன்முறையை நாங்களும் பாவிப்போம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் நாம் ஏன் தாக்குதலை நடத்த வேண்டும்? நீங்கள் பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒப்புக்கொண்ட வழியின் ஊடாக கப்பல்களை கொண்டு செல்வது என்று இணக்கம் காணப்பட்டு 37 கப்பல்களும் 54 சரக்கு கப்பல்களும் இந்த வழியால் சென்றிருக்கின்றன. இந்த பாதையே ஒற்றை வழி பேச்சுவார்த்தை வரை. ஆனால் நீங்கள் அந்த வழியை மீறி புதிதாக சென்று பார்க்கின்றீர்கள். ஈரானினுடைய கட்டுப்பாடு இல்லாமல் செல்வதற்காக இந்த கப்பலின் மீது தாக்குதலை நடத்தியதற்கான காரணம் இந்த பாதை உங்கள் பாதை அல்ல என்பதனால் தான். எனவே ஈரான் தாக்குதலை நடத்தித்தான் இந்த சிக்கல் வந்தது என்பது அல்ல, அந்த கப்பல் சென்ற பாதையினூடாகத்தான் பிரச்சனை வருகின்றது என்றும், அமெரிக்கா நடத்திய தாக்குதல்கள் அனைத்தையும் தங்களுடைய ரெவல்யூஷன் கார்ட் படை பிரிவு முறியடித்திருப்பதாகவும், கோர்முஸ் நீரிணை பகுதியில் இருக்கின்ற துறைமுக பகுதியின் மீது தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் என்றும் ஈரான் தெரிவிக்கின்றது. ஆனால் அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு அடிக்கு அடி வெடிக்கு வெடி என்று ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்ட் தன்னுடைய தாக்குதலை நடத்த போவதாக ஈரான் அறிவித்திருக்கின்றது. இதனால் யுத்த நிறுத்தம் என்பது மிக மிக மெல்லிய ஒரு நூலில் தொங்குகின்ற இடத்தை நோக்கி சென்றிருக்கின்றது. அமெரிக்க அதிபர் என்ன கூறியிருக்கின்றார் என்று காலை, ஈரான் நடத்திய தாக்குதல் ஒரு முட்டாள்தனமான தாக்குதல் என்றும், யுத்த நிறுத்தத்தை முற்றாக அவர்கள் மீறிவிட்டார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் அவர் குறிப்பிடுகின்ற பொழுது 4 ட்ரோன்களினால் ஈரான் தாக்கியதாகவும், இந்த 4ம் திரும்பி செல்லாத தற்கொலை ட்ரோன்கள் என்றும், இந்த தற்கொலை ஆளில்லா விமானங்களில் 3ஐ அமெரிக்காவினுடைய படைகள் சுட்டு வீழ்த்தியதாகவும், அதில் 1 சிங்கப்பூர் கொடி தாங்கிய மிகப்பெரிய சரக்கு கப்பலினுடைய முன்புறத்தில் விழுந்து வெடித்ததாகவும், கப்பல் இயந்திர அறையில் இந்த தாக்குதல் நடைபெறாத காரணத்தினால் அந்த தீயை அணைத்து கப்பலினுடைய பயணம் தொடர்ந்திருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். அவர் இவ்வாறு கூறியதன் பின்னதாகத்தான் அமெரிக்காவினுடைய படைகள் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றன. அமெரிக்க படைகள் இதை கண்காணிக்கின்றன என்று அமெரிக்க அதிபர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் ஜேடி வேன்ஸ் கூறுகின்ற பொழுது, நாங்கள் ஒப்பந்தத்தை மதித்து நடக்கின்றோம், அதனுடைய ஒவ்வொரு புள்ளிகளையும் பின்பற்றி செல்கின்றோம், அதுபோல ஈரானும் பின்பற்றி செல்ல வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரானுடைய சிரிக் என்கின்ற துறைமுக பகுதியில் அமெரிக்க தாக்குதலும், எவர் லவ்லி என்கின்ற சிங்கப்பூர் கொடியேந்திய கப்பலின் மீது ஈரான் தாக்குதலுமாக கடந்த 24 மணி நேரங்களின் அதிர்வலைகள் முடிவடைந்திருக்கின்றன. ஆனால் இந்த தாக்குதல் கப்பல் திசை மாறி சென்றது என்று குறிப்பிடப்பட்டாலும் கூட இதற்கான
இப்படியான மூலாதார விசை அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் டிசியில் நடைபெற்றிருக்கின்றது. அங்கே இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே எழுதப்பட்ட ஒப்பந்தம் ஈரானுக்கு மரண அடி என்று இஸ்ரேலிய பிரதமர் கூறியிருக்கின்றார். ஹிஸ்புல்லா ஆயுதம் களையப்படும் என்று கூறியிருக்கின்றார். அந்த குரல் வெளிவந்தவுடன் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. எனவே விவகாரம் இங்கே இல்லை, விவகாரம் எங்கோ இருக்கின்றது. இப்பொழுது பேசப்படுவது தென்னை மரத்தில் தேள் கொட்ட பனை மரத்தில் நெறிக்கட்டியது போல இந்த பிரச்சனையை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். தென்னை மரம் எங்கே இருக்கின்றது? அடுத்த செய்தியில் இஸ்ரேல் லெபனான் ஒப்பந்தம், பிரான்சிய படைகள் இறங்கப் போகின்ற செய்தி, அவர்களுக்கு முன் அமெரிக்க படைகள் லெபனானில் இறங்கப் போகின்ற செய்தி, ஈரானுடைய பிரச்சனை லெபனானில் சூழ்கொண்ட மேகமாக மாறப்போகின்ற நிலை, இன்னொரு காசா லெபனானில் உருவாகக்கூடிய அபாயத்தினுடைய விளிம்பு நிலை நோக்கி இன்றைய காலை அணுகுண்டாக வெடித்திருக்கின்றது. பார்க்கலாம் பாருங்கள். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.